விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கதிரேசன் திட்டம் போடுறாங்களா இல்லை உண்மையாகவே ரேணுகாவுக்காக உருகுறாங்களா அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ வரைக்குமே நிஷா நிஷா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதிரேசன் அடிக்கடி சொல்லுவாங்க. நிஷாவுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் நிம்மதியாக கண்ண முடியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரேணுகா வந்ததில் இருந்து நிஷாவை சுத்தமாக மறந்துட்டாங்க. நிஷா கிட்ட எப்போதுமே கோபத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவுக்கும் நிஷாவுக்கும் சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிறது கதிரேசனுக்கு புரிய தான் செய்து. ஏன்னா ரேணுகாவுமே எனக்கு மல்லி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் பிடிக்கிறாங்க. இப்போ கதிரேசன் மல்லி காலிலே போய் விழுந்துடுறாங்க. எப்படியாச்சு நீ அந்த வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மல்லி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாங்க. அப்படிங்கிறதுல ரேணுகாவை கூட்டிகிட்டு நான் உன்னோட வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியுமே அதற்கு வேறு எதுவுமே பதில் சொல்லாமல் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ ரேணுகாவை கூட்டிகிட்டு கதிரேசன் இப்போ மல்லியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. வந்தாலுமே இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது உண்மையான ரேணுகா இல்லை, சுடர் வந்திருக்கிறாங்க. சுடரை பொறுத்த வரைக்கும் பணத்து மேலே அவ்வளோ தீவிர காதலோடு இருக்கிறாங்க. எப்படியாவது கதிரேசனோட சொத்தை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வெண்பாவோட கஸ்டடி விஜய் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால விஜய்க்கு தான் சொத்து போகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ ரேணுகா சும்மா இருப்பாங்களா? அப்போ விஜயை வளைச்சி போடுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொத்து வேணும் அப்படின்னு சொன்னால் விஜயோட முதல் மனைவியாக இவங்க நடித்தா மட்டும்தான் முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த ரேணுகா என்னென்ன சதித்திட்டங்கள்லாம் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த ராஜி ரஞ்சிதா 2 பேருமே என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுமே பல குழப்பங்களோட இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.